அதை பேசுங்க. இப்போ இவ்வளவு நேரம் பேசுறது இதான் பாக்குறீங்கல்ல. இப்போ நீங்கள் பாக்குறீங்க. ஆனா இப்போ விஜய் வந்து இங்க வரல, கல்யாணத்துக்கு ஹைதராபாத்ல நடந்த கல்யாணத்துக்கு திருச்சா வர போறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை விட்டுருங்க. இப்போ நான் வந்து தம்பி போகாததுல எனக்கு வருத்தம் இல்லை. நான் கூட சொன்னேன், அவர் என்ன பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போனால் அவரை பார்க்க ஒரு கூட்டம் கூடிச்சுன்னா அது கஷ்டமாயிடும். காவல்துறைக்கும் கட்டுப்படுத்த முடியாது. பாதிப்புக்கான மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொன்னதான் அந்த நிகழ்வு அமையாது. அதனால அதை நான் வருத்தப்படல. ஆனால் அது ஒரு சடங்குன்னு சொல்கிறாருல, அது தவறான வார்த்தை. அப்படி சொல்லக்கூடாது. நான்லாம் 1.5 மாதம் 2 மாதம் நின்று மக்களாக நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அப்போ நீங்கள் வந்து தூத்துக்குடியில் வந்து ஏன் பார்த்தீங்க? நீங்கள் சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு போய் ஏன் பார்த்தீங்க? அதெல்லாம் சடங்குன்னு சொல்கிறதா? இது ஒரு கடமை, ஒரு சமூக பொறுப்பு. அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து இப்போ ஒரு வயலில் நடக்கும்போது சாலையை போட்டு போகிறது, சிவப்பு கம்பலை விரித்து போகிறது, அதெல்லாம் விமர்சிக்கலாம். ஆனால் போய் பார்க்குறதே தவறுன்னு சொல்லக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்குறது வந்து ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை தப்பு. அது ஏன் பயன்படுத்தினாருன்னு எனக்கு தெரியல. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத முதல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ். அந்தப்போ ஆதரித்து பேசுனது ஐயா கருணாநிதி அவர்கள் 1975 நினைக்கிறேன். பேசுகிற குரல் வழி இருக்குது. நீங்கள்லாம் கூட நெஞ்சுக்கு நீதியில் வந்து இது எழுத்தில் இருக்குது. குரல் ஒளியிலே ஐயா பேசுனது அவருடைய பிறந்த நாளில் பேசுனது. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வருவதால் செலவு மிச்சப்படுத்தப்படும் என்று நாங்கள் பொதுக்குழுவிலே கூடி தீர்மானம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. என்ன யார் என்னுக்கு அனுப்பணும்? நான் அனுப்புகிறேன். எல்லாத்தையும் வரவேற்றுட்டு இன்னைக்கு நாடு மக்களும் எதிர்க்கிறாங்கன்னு அதனால ஜனநாயகத்தன்மை பன்முகத்தன்மை சிதைஞ்சு போயிருங்கிறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது ஏற்கிறது மாதிரி ஒரு துரோகம் ஏதாவது இருக்காரு? உங்க எல்லாரும் கேட்கிற உங்க மனச்சன்று, இந்தியா ஒரே நாடா? பல நாடுகளின் ஒன்றியம். 28 நாடு 8 ஒன்றிய பிரதேசங்கள். யூனியன் பிரதேசம். இது எப்படி நீங்க வந்து ஒரே நாடுங்கிறீங்க? என்னுடைய மொழி, என்னுடைய கலை கலாச்சாரம், என்னுடைய பண்பாடு, என்னுடைய வழிபாடு எல்லாமே வேற. என்னுடைய உணவு பழக்க வழக்கம், உடை எல்லாமே வேற. இங்க பாருங்க, ஒரே முக்குளத்தோர்னு ஒரே சமூகம் தானே, ஒரே சமூகமா தானே நீங்க பாக்குறீங்க. தேவர் தானே. அகமுடையர் மறவருக்கு பொண்ணு கொடுப்பாரு. அகமுடையர் வந்து அக்கா மகளை கட்ட மாட்டாங்க. அக்கா மகளை கட்டுவாங்க, மறவர் கட்ட மாட்டாங்க. கல்லர் கட்டுவார். இது ரெண்டுக்கு மாறுபடுதா இல்லையா? சொல்லுங்க. நீங்க மறவர்ல வந்து எங்களுக்கு தாய் வழிய கிளை, அதனால சொந்த ரத்தம் ஆயிருது. அக்கா மகளை கல்யாணம் பண்ண மாட்டான். அகமுடையர்ல அக்கா மகளை திருமணம் பண்ணுவாங்க, கல்லர்ல அக்கா மகளை திருமணம் பண்ணுவாங்க. ஒரே சமூகத்துல இவ்வளவு மாறுபாடு இருக்குது. நீ அதை விட்டுட்டு ஒரே நாடு ஒரே இதெல்லாம் என்னது? ஒரே ரேஷன் கார்டை நீங்க ஏற்றிருக்கணும், ஒரே வரியை ஏற்றிருக்கணும், ஒரே கல்விக் கொள்கையை ஏற்றிருக்கணும். அப்பவே ஏற்றிருக்கணும்ல. சார், நீங்க விஜய் பத்தி சொன்னீங்க, அவர் சினிமா சாதாரண கூட்ட கூடன்னு சொல்றீங்க. இப்போ எலெக்ஷன் நிக்க போறாரு, அப்பயும் இப்படிதான் இருப்பாரா? நீங்க என்ன அவர் வந்து சினிமா நடிகராக பாக்குறீங்களா? அதை விடுங்க. ஏன் நீங்க எடுத்து அவரை விடுங்க. தம்பி போய் அதே பேசிட்டு வேண்டியதில்லை. சனாதானத்தை பத்தி பேசின உதயநிதி வீட்டிலேயே வந்து பிராமண பூஜை பண்ணியிருக்காங்க, பிராமண தோஷம்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் திருச்சியில் கைது பண்ணியிருக்காங்க. அது ஒரு கொடுஞ்செயல். நீங்க செஞ்சிட்டீங்க, பாத பூஜை செஞ்சுட்டு போங்க. அதை நான் இந்த மாதிரி நேர்காணல சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரை வந்து உடனடியாக வழக்கு போட்டு உள்ள தள்ளிட்டீங்க. நீங்க தவறு செய்வீங்க, அதை வெளிப்படுத்தினா அவரை தூக்கி உள்ள வைப்பீங்கன்னா இது எந்த மாதிரியான ஜனநாயக அமைப்புன்னு நீங்க பாருங்க. சனாதனத்தை எதிர்க்கிறதுங்கிறது வெற்று வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. ஒரு சன பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தருக்கு பிறப்பாலேயே ஒருத்தருக்கு உயர் பதவி கிடைச்சிருங்கிற கோட்பாடு தான் சனாதனம். இவ்வளவு ஒரு நாட்டுக்குள்ள இல்லாத துணை முதல்வர் வந்து உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சு இப்ப ஒவ்வொரு சமூகத்துக்கும் எடுத்துக்கிறீங்க. நீங்க எடுத்துக்கிறீங்க. இப்ப நான் ஒரு எளிதா புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன். இப்ப நான் நாடாரு, நான் ஒரு கோனாருன்னு வச்சுக்கிறேங்க. நான் கோனாருக்கு நாட்டில் 2 அமைச்சர் தான். ஆனா உங்க வீட்டிலேயே 2 அமைச்சர், அது முதன்மையான அமைச்சர்கள், முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 2 நீங்க வச்சுக்கிறீங்க. இது எந்த மாதிரியான சமூக நீதி? இந்த கேள்வி யாருமே கேட்கக்கூடாதுங்கிறதா சனாதனம். இவங்களுக்கு நீங்க தவறு பண்ணுவீங்க, அதையும் நாங்க கேட்கக்கூடாது. அவர் என்ன சொன்னாருன்னு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்கிறத ஒருத்தருக்கு அழைச்சு அந்த போய் செஞ்சவர்கிட்ட நிரூபிச்சுட்டாரு. அவ்வளவுதானே. அவர் எதுக்கு உள்ளதில் நீங்க